பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 15 டிசம்பர் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அரசியல் சார்ந்த ஹெட்லைன். அதனால இது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எதுவும் இல்லை. இந்த மெயின் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இன்னும் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கலை. ஆனால் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. ஹனுக்கா அப்படின்றது என்னன்னா, யூதர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஹனுக்கா அப்படின்றது யூதர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அந்த ஹனுக்கான்ற பண்டிகைக்கு கூடுற இடத்துல தான் இந்த மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்திருக்கு சரியா. அப்போ மேபி கேட்டால் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஹனுக்கா அப்படின்றது யாரோட பண்டிகைன்னு கேட்கலாம். யூத மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை சரியா. சரி ரைட்டுப்பா, அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு நியூஸ் ரொம்ப கம்மிப்பா. நிறைய நியூஸ் கிடையாது. இந்த ஸ்குவாஷ் உலகக்கோப்பையில் ஜெயிச்சதுக்காக முதல்வர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது பின்னாடி இருக்குது, நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸ்குவாஷ் உலகக்கோப்பையில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து அதை பற்றின நியூஸ் திரும்ப வந்திருக்கு. என்னென்னா, இலங்கையில் இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா சார்பாக உதவுறது தான் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ரைட்டுப்பா, அடுத்து இதான் மெயின். அதாவது சென்னையில் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொழுநோய் பாதிப்பு. இந்த தொழுநோய்க்கான பாக்டீரியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரியா தான் இந்த தொழுநோய் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சரியா. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரியா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, 2022-23 2% குழந்தைகளுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளில் இது 50% மேற்பட்ட குழந்தைகளுக்கு இது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சரியாப்பா. அப்போ இது ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த பாக்டீரியா பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்றதான் தொழுநோய்க்கான பாக்டீரியா வகை. அது என்ன நோயின்னு கூட கேட்கலாம். வைரல் நோயா இல்லை பாக்டீரியா நோயா அப்படி எதுனாலும் கேட்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இன்றைக்கி நியூஸுன்னு எதுவுமே இல்லைப்பா. இந்த பார்த்து வச்சுக்கோங்க. டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு பார்ப்போம். இந்த பாருங்கள், இதான் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி எங்கே நடைபெற்றுச்சுன்னா, சென்னையில் தான்ப்பா நடைபெற்றுச்சு சரியா. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி நடைபெற்றுச்சு. இதில் ஃபைனலில் ஹாங்காங் சீனாவை வீழ்த்தி இந்தியா 3-0 அப்படின்ற கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாஷ் போட்டியில். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்த பார்த்துக்கோங்க. அதாவது ஜோஷ்னா, அபய் சிங், அனாகத் சிங் சரிங்களா. இவங்கெல்லாம் எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்கெல்லாம் ஸ்குவாஷ் விளையாட்டை சேர்ந்தவங்க சரியா. எது அப்படின்னா யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோஷ்னா, அபய் சிங், அனாகத் சிங் சரிங்களா. இவங்க எல்லாமே ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டியை சார்ந்தவங்க தான் சரியாப்பா. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த ரொம்ப 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 முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர் அப்படின்ற ஊர் இருக்குது. அங்கே சாணைக்கல் ஒன்று கிடச்சிருக்கு சரிங்களா. அந்த சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் இருக்கிறது அடையாளம் காணப்பட்டிருக்குப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே பழமையான நாகரிகம் சிந்து நாகரிகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நாகரிகத்துக்கான எழுத்து தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்க வேண்டியது. இன்னொன்று என்னென்னா, அர்த்த சாஸ்திரத்தில் கொருண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொருண்டம் அப்படின்னா கடினத்தன்மை கொண்ட சாணக்கல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் போது குறிப்பிட்டிருக்க இந்த கல் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். இதை கூடிய விரைவில் கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இந்த சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் கிடைக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூர். இது கூட கேட்கலாம். பட்டினமருதூர் அகழாய்வு தளம் எங்கே உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சரியாப்பா. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே முக்கியமான நியூஸ்ன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான்ப்பா. வேறு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.